தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடுல அந்த நியமிச்ச ஒரு நபர் ஆணையம் அறிக்கைப்படி இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஆனா இந்த ஒரு நபர் ஆணையம் எப்படி? எனக்கு இந்த ஒரு நபர் ஆணையத்துல நம்பிக்கை இல்லைங்க, நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு நபர் ஆணையத்தினுடைய நீதிபதியை செலக்ட் பண்றது யாரு? முதலமைச்சர். அதுலயே ஓர வஞ்சகம் இருக்கு. நீதிபதி அவர்களை பத்தி எனக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லை, எல்லாம் நல்லவங்க தான். ஒரு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த நீதிபதி தான் வேணும், இவங்களை வச்சுதான் நான் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பாக்குறேன். அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியல. இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க, இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் எழுதுங்க, ஐயா நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதியை நீங்களே நியமனம் பண்ணுங்க. அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம்? ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தா எப்படி செலக்ட் பண்ணலாம்? அதனால அந்த ஒரு நபர் ஆணையத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. சிபிஐ கொடுங்க, ரூட் காஸ் பார்க்கணும். ரூட் காஸ் கீழே யாரு வந்தா, எப்படி செருப்பு வந்துச்சு, உள்ள அந்த 4-5 பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுதுங்க, எப்படி அது ஆச்சு, ஏன் ஆச்சு, அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா தான் அந்த கிரௌடு எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணும், மாப் சைக்காலஜி. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியா அஜித்குமார் கேஸ்ல நெஞ்ச நிமித்தி சிபிஐ கொடுத்தீங்க, ஒரு இறப்பு. இன்னைக்கு 40 பேர் இறந்திருக்காங்க, ஏன் நெஞ்ச நிமித்தி ஏன் கொடுக்கல? எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே, ஒரே மதிப்பு தானே. அதனால் உடனடியாக சிபிஐ கொடுங்க, அதுல வரட்டும். ஒரு பக்கம் டிவிக்கு ஹைகோர்ட்டுக்கு போறது, ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது, எதுக்கு இத்தனை? சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கட்டும். அதுல யார் தப்பு பண்ணாலும் தெரிந்திருக்கிறாங்க, எல்லாத்துக்கு மேல நடவடிக்கை எடுங்க. யாரு மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல, கலெக்டர் மேல ஏன் எடுக்கல? 40 பேர் இறந்திருக்கிறாங்க. அத்தாரிட்டி யாரு? ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பு. அப்புறம் தான் எல்லாமே. ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் 40 பேர் இறந்த ஒரு மாவட்டத்துல தார்மீக அடிப்படையில் அவங்க எஸ்பி கலெக்டரா இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது. முதலமைச்சர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி வெளியே வைங்க, அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி தப்பு பண்ணியா உள்ள கொண்டு வாங்க. எதுவுமே செய்யாம என்ன பம்மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விசாரணை பண்ணும்போது ஒரு பக்கம் மாவட்ட ஆட்சியரும் ஏடிஜிபி விளக்கம் கொடுத்துருக்காங்க இந்த சம்பவத்தை பத்தி. இந்த விசாரணை மேலும் வந்து இது வந்து பொறுப்பு டிஜிபி அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் பேசிய பத்திரிகையாளர் சந்திப்பு நான் கவனிச்சேன். எனக்கு அதுல நம்பிக்கையே போச்சுக்கணும். ஏன் போச்சுன்னா 500 பேர் டிப்ளாய் பண்ணோம். என்ன 500 டிப்ளாய் பண்ணாங்க? அவ்வளவு ஃபுட்டேஜ பாக்குறோம். போலீஸ்காரங்களே தெரியலையே, 100 பேர் கூட இல்லையே. வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க, டாக் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க, பாம்ப் ஸ்குவாட் வச்சிருக்கிறவங்க, எஸ்பி கூட கன்மேனா வந்தவங்க, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து 500 வரும். பட் அவங்க எல்லாம் டியூட்டில இல்லையே. எங்க ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் வண்டிகள் உட்கார்ந்து இருப்பாங்க, போலீஸ் வண்டி, அவங்க தானே புரிய வச்சாங்க. அதனால அவர்கள் பம்மாத்து வேலை செய்யறாங்க. இரண்டாவது, பத்திரிகை நண்பர் ஒரு கேள்வி கேட்டீங்க, அண்ணே முதல்ல கேட்ட இடத்த கொடுக்காம ஏன் இடத்த கொடுத்தீங்க? அதுக்கு சரியான பதில் சொல்லலையே. இடத்த நீங்க கொடுத்துருக்கணும். கொடுக்கல அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் அவருக்கு இந்த இடம் தான் கொடுத்தோம். எதிர்கட்சி தலைவர் விஜய் அவர்கள் 2 பேரும் ஒரே இடத்துல பண்றாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்னா இளைஞர்கள் வர்றாங்க. எதிர்கட்சி தலைவருக்கும் பெரிய கூட்டம் கூடுது. இளைஞர் அன்கண்ட்ரோலபிள். இளைஞர் அவ்வளவு பேர் வரும்போது அந்த எனர்ஜி எங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னா, எங்க மேல நிக்கிறான் அங்க நிக்கிறான். அதனால இது எல்லாம் ஒரு காவல்துறை உணரணும். என்பிஎல நேஷனல் போலீஸ் அகாடமியில மாப் சைக்காலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. ஒருத்தர் 2 பேர் 5 பேர் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் படிச்சுத்தான அதிகாரி வந்திருக்காங்க, படிக்காம எங்க ஐபிஎஸ் வந்திருக்காங்க. அதனால் இளைஞர்கள் அதிகமாக சேரும் இடத்துல யாரு பேச்சு யாரும் கேட்க மாட்டாங்க. அதுவும் எனக்கு சமாதானம் இல்லை. மூன்றாவது, ஒரு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக எதிர்கொள்ளும். அதாவது ஒரு சிபிஐ என்கொயரி கேட்கறாங்கன்னா கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவரே ஒரு ஜட்ஜை செலக்ட் பண்ணி இவங்க தான் பண்ணுவாங்க, அதுவரையும் அரசியல் பேச மாட்டேன்னு என்ன அர்த்தம்? ஒரு அரசியல் யாரும் பேசணும். முதலமைச்சர் அவங்க சரி ஒன் மேன் ஜஸ்டிஸ் அவங்க பண்றாங்கன்னா எந்த ஆங்கிள் பண்ண போறாங்கன்னா, ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்க கையில் இருக்கா? எப்படி செக் பண்ண போறாங்க? கண்டிப்பா அதை ஏத்துக்க மாட்டாங்க. 4வது, பொறுப்பு டிஜிபி ஏன் போட்டீங்க? ஏன் டிஜிபி போட்டீங்க? திரும்ப அதே கேள்வி கேட்கணும். ஒரு டிஜிபின்னு போட்டா அத்தருக்கும் அதிகாரம் இருக்கும். பொறுப்பு டிஜிபி அவரு யார்கிட்ட பேசுறாரு? ஒரு டிஜிபின்னு போட்டதானே கண்ட்ரோல் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளருக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி அடுத்த வாரம் மாறிடுவாங்க. ஏன்னா யூபிஎஸ்சி லிஸ்ட் கொடுத்தாலே மாத்திடுவாங்க. அப்ப பொறுப்பு டிஜிபி பேச்சுக்கு என்ன மரியாதை கிரவுண்ட்ல இருக்கு? நீங்க டிஜிபி ஏன் போடுங்க, ரெகுலர் ஹெட் ஆஃப் போலீஸ் ஃபோர்ஸ் ஏன் போடுங்க? அதுவும் என்னுடைய குற்றச்சாட்டு. முதலமைச்சர் நான் வேகமா வந்தேன், நான் பேசுறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. சரி வர நீங்கள் கையாளுங்க. சரி விஜய் வந்தனால நடந்துச்சுங்கிறீங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஏரோ ஷோ விஜய் இங்க வந்தாரா? ஏன் 5 பேர் இறந்தாங்க? அதுக்கு பதில் சொல்லட்டும். அன்னைக்கு முதலமைச்சர் அங்க இருந்தீங்க, துணை முதலமைச்சர் இருந்தீங்க, 5 பேர் இருந்தாங்க, 71 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. விஜய் அங்க போனாரா? உங்களுக்கு கிரௌட கண்ட்ரோல் பண்ண தெரியல. 4 ஆண்டுகள் அட்டர் ஃபெயிலியர்.
கிரவுட் மேனேஜ்மெண்ட், லா அண்ட் ஆர்டர், எப்படி ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும், டிஜிபி எதுவுமே இல்லை, எல்லாம் ஃபெயிலியர். சும்மா வந்து விஜய் மேல விஜய் மேல நான் வச்ச குற்றச்சாட்டு பயணத்தினுடைய வடிவமைப்பை மாத்துங்க, அதான் என்னுடைய குற்றச்சாட்டு. மத்தபடி விஜய் தான் அதுக்கு காரணம், அதை ஏத்துக்க மாட்டாங்க. விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு, சீமான் அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு, எடப்பாடி என்ன உரிமை, ஒருத்தர் வரலாம், 1000 பேர் வரலாம், 1 லட்சம், அது மக்கள் உரிமை. வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க? அதனால விஜய் அவருதான் காரணம், அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. விஜய் அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறு அனுபவம் இல்லாத காரணத்தினால் பயணத்தினுடைய வடிவமைப்பை சரியான முறையில் அவங்க பண்ணணும், அதை பண்ணணும்.